வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். விஜய் போன வருஷம் ஆரம்பித்தார் ஒரு கட்சி, தமிழக வெற்றிக் கழகம். ஆரம்பித்தப்போ இக்கு விட்டாங்க, அப்புறம் வெற்றிக் கழகம் அப்படின்னு இக்கு போட்டாங்க. அது ஒரு 2-3 மாதத்துக்கு பின்னால் ஆரம்பித்தார். இன்றைக்கி ஒரு வருஷம் முடிஞ்சுது. 2வது வருடம் தொடக்க விழா கூட போன வாரம் கொண்டாடினாங்க. மற்றபடி வெளியே மீட்டிங் போட்டு பேசக்கூடிய அளவுக்கு, மிக பிரபல்யமாக வரக்கூடிய அளவுக்கு இன்னும் பெருசாக விஜய்கிட்ட எதிர்பார்க்க யாரும் முடியவில்லை. ஒரு மாநாடு ஒன்று நடத்தினார் விக்கிரவாண்டியில், அவ்வளோதான். அது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் கூடினாங்க. அதுலேயும் கூட பலவிதமான விமர்சனங்கள். எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறாங்கப்பா, பெரிய மனுஷன் யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனம். பொதுவாக அவர்களுக்கென்று ஒரு கட்சியின் வெளிப்பாடாக பார்க்கக்கூடிய சூழல். என்ன தொண்டர்கள், மற்றபடி வெளியாட்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதிமுகவிலிருந்து ஏகப்பட்ட பேர் தாவேக்காக போயிருக்காங்க. திமுகவில் கூட தாவேக்காக போயிருக்காங்க. அது அவரவருடைய விருப்பம். பல கட்சி, பாஜகவிலிருந்து புற்றி சிலை போன்று சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சியிலேருந்து புற்றி சிலை போன்று ஏகப்பட்ட பேர் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறுகிய காலத்தில் ஏகப்பட்ட தொண்டர்களை தன்னகத்தை கொண்டுள்ள ஒரே கட்சி அப்படின்னா அது தாவேக்கா. நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள கட்சி. குறுகிய காலத்தில் இன்றைக்கி கோடிக்கணக்கான தொண்டர்களை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி. ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. மற்றபடி அவருடைய ஒரு அரசியல் என்பது வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. அது கடைசி வரைக்கும் நிலைக்காது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வேலைக்கு மட்டும் பொருந்தும், அரசியலுக்கு பொருந்தாது. நாளைக்கு ஒரு ஓட்டு கேட்கக்கூடிய சமயத்தை நீ என்ன செய்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம ஆள் ஒரு ஓட்டு குத்துறாரு அப்படின்னா எடுத்தோன்னே குத்திட மாட்டார். விலை மதிப்பில்லாத ஒரு ஓட்டுங்க அது. ஒரே ஒரு ஓட்டு, விலை மதிப்பில்லாத ஒரு ஓட்டு. ஒருத்தர் 50 ஓட்டு, ஒருத்தர் 51 ஓட்டுனா 51 ஓட்டு உள்ளவர் தான் சட்டசபைக்கு போக முடியும். அந்த ஒரு ஓட்டுங்கிறது விலை மதிப்பில்லாத ஒரு ஓட்டு. அந்த ஒரு ஓட்டு நம்மால் டக்குன்னு குத்திட மாட்டார். குத்துறவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம், பாட்டில் பிரியாணிக்கு அடிமையாகி குத்தக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. பட் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாமே எவ்வாறு என்பது அந்தந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக தெரிஞ்சிடும். அதன் அடிப்படையில் 2வது ஆண்டு ஆரம்பமாயிருக்கு. இப்போவே ஏகப்பட்ட கூட்டணிக்கு கொக்கியை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அதிமுக. ஆமாம், ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் கூட ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி, விஜய்க்கு 117 சீட்டு, அதிமுக 117 சீட்டு. 2.5 வருஷம் முதல்ல விஜய் முதலமைச்சர், பிறகு 2.5 வருஷம் எடப்பாடி, அப்படிலாம் பேசப்பட்டதாக ஒரு தகவல்னா, அப்புறம் அதில் ஒரு தாவேக்கா பிரமுகர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, தனித்து தான் நிற்கணும் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி. அப்புறம் திடீர்னு என்ன பார்த்தான்னு தெரியல, விஜயினுடைய ஒரு தூண்டுதலின் வெளிப்பாடு டக்குன்னு அந்த நியூஸை எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு விஜய் மீது ஒரு எதிர்பார்ப்பு. ஏன் கட்சி ஆரம்பித்தோன்னு திமுகவே கொஞ்சம் ஆடித்தான் போனது. கட்டாயம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். திமுக உள்ளவங்களே ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பல மக்கள் தாவேக்காவுக்கு நிறையா போயிட்டுருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக போனால் என்ன செஞ்சு போட்டது, டக்குன்னு உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக போட்டது. டெப்டி சீஃப் மினிஸ்டர், துணை முதல்வர். முதல்வருக்கு ஈக்குவலான ஒரு பதவி துணை முதல்வர். உதவி முதல்வர் என்பது வேறு, துணை முதல்வர் என்பது வேறு. ஈக்குவல் முடிஞ்சு போய் இவர் சைன் போட்டாங்கன்னா அவர் சைன் போட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா, திமுகவுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு உதயநிதி இறக்கி அந்த விஜயினுடைய மாசை நொறுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எதிர்கால திட்டத்தில் தான் திமுக செயல்படுவாங்க, ரொம்ப தெளிவாக செயல்படுவாங்க. அதே நேரத்தில் பலவிதமான கொக்கிகளும் வந்துச்சு. திமுகவுடைய விஜய் கூட்டணி சேருவார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெலாம் நம்ம கூட அது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம்.
விஜய் ப்ளஸ்ஸு திமுக கூட்டணி சேர்ந்தாங்கன்னா எந்த கட்சியும் வராது தமிழகத்தில். 234 தொகுதியுமே அந்த கூட்டணி தான். அதில் விசிகா இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க. விசிகா சம்மந்தப்பட்ட வகையில் கூட ஒரு பேச்சு போச்சு. அதாவது விசிகா, மற்றபடி விஜய், அப்புறம் இருக்கக்கூடிய தேமுதிக, மற்ற சோன்ஸ் எல்லாம் சேர்ந்து அதிமுக, பாமக எல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 கட்சிகளாக சேர்ந்து தங்களுக்குள்ள சீட்டை பிரிச்சுக்கிட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டணியை அமைச்சு மெகா கூட்டணி மாதிரி பண்ணலாம். அதாவது இந்திய அளவுக்கு உள்ள இந்திய கூட்டணி மாதிரி பாஜகவை தனிமைப்படுத்தி விட்டு, இந்திய கூட்டணி இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி திமுகவை தனிமைப்படுத்தி விட்டு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படின்னா இந்திய கூட்டணி மாதிரி தமிழக கூட்டணி அப்படியே நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு இன்றைக்கும் ஒரு புள்ளி இருந்துகிட்டு இருக்கு. அந்தளவுக்கு விஜய் மீது எதிர்பார்ப்பான ஒரு விஷயம். குறிப்பாக பாஜக விஜய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். ஆரம்பித்தப்பே சொல்லிட்டாங்க, இது தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஆரம்பிக்கிறாருப்பா, இது விஜயினுடைய கட்சி கிடையாது, பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு ஆரம்பத்திலே பேச்சு வந்தாச்சு. அப்புறம் அவர் இப்போ தன்னுடைய மாநாடு விக்கிரவாண்டி மாநாடுலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர் பாஜகவை மெதுவாக தொட்டு பேசினாரை விட எதிர்த்து பேசினார் சொல்ல முடியாது. திமுக கழகத்தையும் எதிர்த்து பேசினார். மற்றபடி பாஜகவை மிக பெருசாக பேசினாரெலாம் சொல்லலாம் முடியாது. அப்பவும் பல பேர் கருத்து சொன்னாங்க, தாவேகா பாஜகவின் பி டீம் அப்படின்னு. ஆனால் இதுக்கு இன்றைக்கி அது கன்ஃபார்மா அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாச்சு. ஏன்னு கேட்டால் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க. ஒன்றிய தமிழக மத்திய ஒன்றிய அமைச்சர், உள்துறை அமைச்சர் அது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒய் பிரிவு பாதுகாப்பு. ஒய் பிரிவு பாதுகாப்புனா அவரை சுற்றி ஒரு 8 பேர் இருப்பாங்க. போலீஸர்ஸ், மற்ற கமாண்டர்ஸு துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக தேசிய பாதுகாப்பு படையில் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. மிச்சம் ஒரு 6-7 பேர் போலீஸார் ரொம்ப ரகசிய உடையோடு சுற்றி நடுவில் நிற்பார் அவர். அந்த அளவுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி போயிட்டுருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க, பாஜகவுடைய பி டீம் தாவேகா என்பது. அதனால் பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க, கொடுக்குறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ விஜயை பாதுகாக்க வேண்டும், அதை வைத்து நாம் தமிழகத்தில் வேரூன்ற வேண்டும் அப்படிங்கிறது பாஜகவின் எதிர்கால திட்டம் அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட அதிமுக குத்த பார்த்துட்ருக்குறாங்க விஜயை. ஆமாம், அதிமுக கொத்தியிற சமயத்தில் ஒரு பாஜக எவ்வாறு உள்ளே நுழையும், அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக போயிட்டுருக்கு. அதாவது எடப்பாடியோட பையன் மிதுன் அங்கே உட்காந்து அமித்ஷாவோட டெல்லியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். அதுக்கு அண்ணாமலை ஒத்து ஊது வண்ணம்மா, ஏப்பா என்னால் தானப்பா நீங்கள் கூட்டணி கூடாதுன்னு சொல்லிட்டு கிடந்தீங்க, ஒத்து வரான்னு சொல்லிட்டு நானே சரண்டர் ஆன மாதிரி வந்துடுறேன். இந்த எடப்பாடி பையனவே கூட்டிகிட்டு போயிட்டு அமித்ஷாவோட முன்னாடி நிறுத்திட்டார். அமித்ஷாவாச்சு, மிதுன் ஆச்சு, எடப்பாடி பையன் மிதுன், என்னையை விட்டுருங்க. ஆமாம், எனக்கு சம்மதம் தான், அதிமுகவோட பாஜக கூட்டணிக்கு சம்மதம். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அண்ணாமலை போயிட்டார். ஏன்னு கேட்டால் அவருடைய பதவியை பிடுங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சூழல் இருந்துகிட்ருக்கு. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி 2 வருஷம் முடிஞ்சு அவருக்கு மீண்டும் ஒரு பதவிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் 2வது தடவையாக அவருக்கு மீண்டும் பதவி அப்படிங்கிறது கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி. நயினார் நாகேந்திரன், மற்ற சோன்சோ, தென்காசி ஆனந்தெலாம் ரெடியாக இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் கட்டாயமாக அண்ணாமலைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் எடப்பாடிங்கிற கான்செப்ட் எதிர்ப்பு தான். இன்றைக்கி அது சமாதானமாக போகக்கூடிய சூழல். இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒய் பிரிவு கொடுத்து விஜயை பாதுகாப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்றைக்கி பாஜக முடிவு எடுத்திருக்கிறது. ஆமாம், ஒரு நாளைக்கு மாதத்தில் 12 லட்ச ரூபா செலவாகும். ஆமாம், அதை மத்திய அரசு பார்த்துக்கும். மற்றபடி கூடவே ஒரு 8 பேர் இருப்பாங்க. ஆமாம், கமாண்டர்ஸ், மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. அது தமிழகத்தில் மட்டும்தான். அவர் வேறு மாநிலத்துக்கு போனார் அப்படின்னா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் போயிட்டுருக்கு. ஆமாம், மற்றபடி பிஜேபி சம்மந்தப்பட்ட வகையில் இதிலும் அரசியல் செய்கிறதா அப்படிங்கிற கண்ணோட்டம் இதில் இருக்குது. ஏன்னா எடுத்த உடனே ஒளிப்பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இணைய தளத்தில்
விஜய் மீது முட்டை வீச வேணும்னு சொல்லி போட்டு ஒரு குரல் போயிட்டுருக்கு. விஜய் மீது முட்டை வீச வேணும். அந்த முட்டைக்கு உள்ள வேறு ஏதாவது வச்சுட்டாருன்னு வைங்க, விஜயனுடைய உயிருக்கு ஆபத்து. அதனால் வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இன்றைக்கி பாஜக முடிவு எடுத்திருக்கிறாங்க. உளவுத்துறையின் அடிப்படையில் பாஜக முட்டை வீச போகிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எடுக்கப்பட்டதா, இல்லை எப்பா விஜய்க்கு வந்து தமிழகத்தை ஏகப்பட்ட மாசு இருக்குது, எப்படியாவது கண்டதை செஞ்சு வளைச்சி போட்டுருங்க, அதிமுகவோட கூட்டணி சேர விடாதீங்க, நீங்களாச்சு விஜய் ஆச்சு அப்படின்னு பார்த்துருங்க. பாமகவை வந்து எப்படி கெடுத்து பாஜக நாசம் பண்ணி ஒரு மூலையில் உட்கார வச்சுருக்கு, அதே மாதிரி விஜயும் உட்கார வச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஆமாம், விஜய் வந்து பி டீமா அப்படிங்கிற பாஜகவின் பி டீமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிலைமை வச்சாச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக பாஜகவோடு விஜய் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இதில் போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் அதிமுகவில் வெள்ளைக்கொடி காட்டிகிட்டு இருக்கிறார், அண்ணாமலை வச்சு தான் பையனை மிதுன அம்சா காட்டிகிட்டு இருக்கிறார். அப்போ ஒட்டு மொத்தமாக சேர்ந்தாங்கன்னு வைங்க, பாமக, தேமுதிக, அப்புறம் தாவேக, அதிமுக எல்லாம் சிரித்தாங்கன்னு வைங்களா, முடிஞ்சு போச்சு. திமுகவை எந்த அளவுக்கு நாம் சிதைக்க முடியும் சிதைத்து விடாம். இதில் இன்னொரு கூத்துது இருக்குது, ஓபிஎஸ் மற்ற ஷோ டிடிவி அந்த வகையில் அதிமுகவோடு சிதைந்து விடும். ஆமாம், அந்த சிதையக்கூடிய ஓட்டுற அளவுக்காவது மற்ற கட்சி வகையில் வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது எடப்பாடியினுடைய ஒரு நுணுக்கமான ஒரு திட்டம். புரியுதா உங்களுக்கு? டிடிவி சம்மந்தப்பட்ட அதிமுக, ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட அதிமுக, சசிகலா சம்மந்தப்பட்ட அதிமுக, 4 உள்ளவங்க இது ஒன்றா உள்ளவங்க 4 பிரிஞ்சுட்டாங்க. அப்போ 33%, 25% தான் இந்த பக்கம் இருக்குது. மற்ற 75% வேறு கட்சி சேர்த்துக்கிட்டோம்னா டேக் ஓவர் பண்ணிடலாம். மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எடப்பாடியோட எதிர்கால திட்டம். ஆமாம், இதற்கு வந்து பாஜக ஒத்துழைச்சிக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆமாம், அதனால தான் வந்து இன்றைக்கி விஜய்க்கு வந்து ஓய்பிரிவு அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த வகையில் வந்து பாஜக எந்த அளவுக்கு வெற்றி பெறப் போகிறது அப்படிங்கிற அந்த நேரத்துக்கு கூத்து இருந்தாலும் இதற்கு விஜய் எந்த அளவுக்கு ஒப்புக்கொள்வார், நாங்கள் தனித்து தான் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறது விஜய் தொண்டர்களுடைய ஒரு நிலைப்பாடு. இவைகளையெல்லாம் வீழ்த்தி விட்டு விஜய் பாஜகவை நோக்கி போக போகிறாரா, இல்லை அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து தன்னுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை மெகா கூட்டணி அமைக்கப் போகிறாரா, இல்லை அதிமுக தான் மிகப்பெரிய கட்சி அதற்கு கீழிருந்து செயல்பட போகிறாரா? நம்ம இன்னும் 1 வருஷம் இருக்குது, பார்ப்போம். அதுக்குள்ளே எப்படி தெரிஞ்சுதான் ஆகணும். அந்த பூனை வெளியே வந்து தான் ஆகணும். அதனுடைய மிக ஒரு முதல் வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஒய்பிரிவு பாஜக கொடுத்துருக்குறாங்க. எப்படியோ அந்த விஜய் எங்கே இருக்கிறாரோ அங்கு பாஜக ஒட்டிக்கொள்ளும் கூட்டணி அப்படிங்கிற பேரில் அப்படிங்கிறது பகிரங்கமாக தெரிஞ்சிருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.